அவர்களுக்கு வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததில். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகின்றேன். மாம்பழம் சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீர்கள் என்றால் நீங்க லைட் இங்க போட்டிருக்கோம், அப்புறம் இந்த ரோடு கான்கிரீட் ரோடு போட்டிருக்கோம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதிக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் செய்ய காத்துட்டு இருக்கிறோம்னா, முதல்ல குடிநீர் பிரச்சனை. எங்க போனாலும் காலையில இருந்து தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல இதேதான். ஏன் தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா தண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை, நல்ல தண்ணி குடிக்க வேண்டியது நமக்கு உரிமை. நம்ம எல்லாருமே நல்ல தண்ணி குடிக்கணும்ன்றது நம்மளுடைய உரிமை. ஆனா அத இந்த அரசாங்கத்துல செய்யவே இல்லை. எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருக்குது, தண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்கள். எந்த திட்டத்தையும் கடந்த 5 வருஷங்களா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல நம்ம மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. தருமபுரி மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் திட்டங்களை நிறைவேற்றணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்களாக போராடி நல்ல நல்ல தண்ணீர், அந்த குடிநீர் திட்டமா இருக்கட்டும், உபரிநீர் திட்டமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர்களுடைய போராட்டங்கள் தான். இப்ப நம்ம கூட்டணியில இருக்கும்போது மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, தண்ணீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். அவர் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து விடும். என்ன சொல்றாரு, எலெக்ஷன் முடிஞ்சிட்டோம், தேர்தல் முடிஞ்சவனே ஒரு வீட்டுக்கும் அவங்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு மகளிர் ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். ரேஷன் கார்டுல அரிசியோட பருப்பும் எண்ணெயும் இலவசமாக தரப்படும். கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்கடன் தள்ளுபடி, ஃப்ரிட்ஜ் வரும். அப்புறம் கேஸ் சிலிண்டர், ஒரு 2-3 கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு இலவசமாக தரப்படும் என்ற வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா தரப்படும். இது வரைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இந்த வருஷம் இப்ப 5 வருஷமா என்னாச்சு, 100 நாள்லாம் கொடுக்கல. 25 நாள் மிஞ்சி போனா ஒரு 30-40 நாள் கொடுத்திருப்பாங்க. சம்பளமும் சரியா வரல தானே. ஆனா டெல்லியில இருந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்துல இருந்து சம்பளம் கொடுத்துடுறாங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வருது, ஆனா உங்களுக்கு அது கொடுக்கப்படல. அப்ப எங்க போச்சு அந்த காசு? இத்தனையும் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். இந்த வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை போடுங்க. கண்டிப்பாக நீங்க என்ன கேக்குறீங்களோ தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். இளைய சமுதாயம் நல்லா படிக்கிறாங்களா? வேலை இருக்கா? வேலை கிடையாது. படிச்ச பசங்களுக்கு வேலையே கிடையாது. வேலையெல்லாம் கொடுக்கப்படும். மது பிரச்சனை, போதை பிரச்சனை தீர்க்கப்படும். வேணுமா அந்த மது பிரச்சனை, போதை பிரச்சனை தீர்க்கணுமா? அதான முக்கியமா தீர்க்கணும், அதையும் தீர்க்கப்படும். இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 108 ஆம்புலன்ஸை ஒவ்வொரு கிராமத்தை நோக்கி அனுப்பிய மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய சின்னம் தான் மாம்பழ சின்னம். 108 ஆம்புலன்ஸ் உங்க எல்லாருக்கும் வருதா? அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். உங்களுக்கு தரமான மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி. நீங்க எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க, தர்மபுரி ஹாஸ்பிட்டல் தானே போவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எங்க போவீங்க? சேலமோ கோயம்புத்தூருக்கோ போனோம். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைட் கொடுத்திருக்காங்க, ரோடு கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த தேர்தலில் கொடுங்க. கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். மதுவும் போதையும் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லிக் கொள்கிறேன். காலையில எழுந்து கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. யாரா கடைசியில 2 நாள் வருவாங்க, யாரு எதிர்கட்சியில இருந்து அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க அம்மா உங்க ஊர்ல எல்லாரும் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம், உங்க குடும்பத்துல ஒரு ஓட்டை நீங்க மாத்தி போடுங்க அப்படின்னு உங்களை ஏமாற்ற பாப்பாங்க. அப்படிலாம் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க கை விரல்ல தான் இருக்கு. நீங்க நினைச்சாதான் உங்க பிள்ளைகள வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா இதே மாதிரிதான் கேட்டுன்னு இருக்கணும். இன்னும் ஒரு 5-10 வருஷம் தண்ணி வேணும், வேலை வேணும், குடிகடையை மூடணும், போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா இது எதுவுமே இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்ய போறது இல்ல. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதனால நீங்க ஞாபகம் வச்சீங்க, ஒரு ஓட்டு கூட மாத்தி போடக்கூடாது. மாத்தி போட்டீங்க உங்க பிள்ளைகளோட தலையெழுத்த நீங்களே மாத்தி எழுதுற மாதிரிதான் அர்த்தம்.
அதனால ஞாபகம் வச்சுங்க, மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம். உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க அதுக்கு நீங்களும் தயாரா இருக்கணும். அதனால மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. நன்றி.